ஏன்னா சார் நாகரீகம் அப்படிங்கிற ஒரு அளவீட்டை எந்த வார்த்தை இல்ல எந்த இடத்தில் அது கடந்ததுன்னு சொல்றீங்க? கொஞ்சம் வெளிப்படையா பேசுங்க. அவர் பேசின வீடியோ எல்லாம் நிறைய இருக்குது, உதயநிதி பேசின வீடியோவும் நிறைய இருக்குது. நீங்க அந்த வார்த்தைகளை தயவு செஞ்சு சொல்லலாம், அது ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது. எந்த இடத்தில் சார் அது அந்த நாகரீகம்ங்கிற அந்த கோட்டை கடந்து அநாகரீகமாக மாறுது? நீங்க முடிஞ்சா உங்களுடைய பிசிஆர் யூனிட்ல சொல்லி அந்த வீடியோவை போட்டீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய உதவி செய்யறதா இருக்கும். நான் சொல்றேன், அதாவது உங்களுக்கு அதை பார்த்துட்டு நீங்க அப்புறம் பேசுவீங்களா? பார்த்ததா சொல்லுங்க சார். சார் ஒரு எவிடன்ஸ் வேணும் சார். எவிடன்ஸ் ஆக்ட் பிரகாரம் ஒரு எவிடன்ஸோட பேசும்போது நல்லா இருக்கும் சார் ஒரு வழக்கறிஞரா. அப்படிதான் நான் யோசிக்கிறேன். சரி, எனிவே நான் பேசுறேன். எனிவே நீங்க கேட்டதுக்காக பேசுறேன். சரி, அதாவது பல பேர் பாருங்க, முன்னாடி எனக்கு தெரிஞ்சு கேள்விப்பட்டு தெரிஞ்சு என்னோட சின்ன வயசுல நான் ஒரு 10-15 வயசு இருக்கும்போது கேட்டது இரா வெற்றி கொண்டான்னு ஒரு பேசுவார் ஒருத்தர் பேச்சாளர். ரொம்ப அதாவது ரொம்ப அப்பெல்லாம் சோசியல் மீடியா கிடையாது, சேட்டலைட் டிவி கிடையாது, ஒன்லி பிரிண்ட் மீடியா தான். அந்த மேடை பேச்சு கிராமங்கள்லாம் போய் வேலூர், சொந்த ஊர் வேலூர் எல்லாம் பேச வரும்போது அது தூரத்துல இருந்து நம்ம கேட்கும் போதே அவ்வளவு வல்கரா இருக்கும்னு நினைப்போம். அப்ப அந்த வல்காரிட்டி 10 மடங்கு அதிகமா இப்போ இவர் பேசுறாரு. அதுவே வல்கர். அந்த மாதிரி பேச்சுக்களே வல்கர். அதெல்லாம் இப்போ வல்கரே கிடையாது, அதெல்லாம் ரொம்ப நார்மலைஸ் ஆயிடுச்சு அந்த மாதிரி பேச்சுக்கள். அதே மாதிரி அதிமுகலையும் பேச்சாளர்கள் நிறைய பேச்சாளர் இருக்காங்க, இப்போ கூட இருக்காங்க. அதனால ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, நீங்க நடிகைகளோட தொடர்பு பத்தி, சினிமாவில் நடிச்சவங்களோட தொடர்பு படுத்தி பேசுவது, இது நாட் ஓன்லி மேல் ஷாவனிசம், இட் ஷோஸ் தி பர்வர்ட்டட் மைண்ட் ஆஃப் எடப்பாடி பழனிசாமி. அது இது ஒரு நாகரிகமான ஒரு அரசியல் களத்துல தமிழ்நாடு லிட்ரஸி ரேட்டிங் 90% லிட்ரஸி ரேட் சார், படிச்சவங்க சார் மக்கள். இத நீங்க ரசிக்கிறாங்கன்னு சொல்லி அங்க ரோட்ல கை தட்டுவான் சார். பட் ஆனா உட்கார்ந்து இப்ப விவாதம் பண்ணும்போது எனக்கே அந்த பேச்சை திருப்பி ரிப்பீட் பண்றது கூச்சமா இருக்குது. ஓகே, கூச்சமா இருக்குது எனக்கு. ஓகே சார், பேசலாம் சார், பேசலாம்.